மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சிங்காரவேலர் ஆடி கிருத்திகை திருவிழா 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் 3 பேராலும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது. அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் 10 பாடல்கள் இந்த முருகனை குறித்து பாடியுள்ளார். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் முன்பு இந்த தலத்து இறைவன் கபாலீஸ்வரரை நோக்கி தவம் இருந்ததாகவும் சிவனும் அம்பிகையும் அவருக்கு காட்சி தந்து சக்திவேல் வழங்கியதாகவும் தலப்புராணம் கூறுகிறது. வெற்றி பரிசாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மணமுடித்து கொடுத்ததாகவும் சீதனமாக ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை முருகப்பெருமானுக்கு வழங்கியதாகவும் வள்ளி, தெய்வானை இருவரும் யானை மீது அமர்ந்த கோலத்தில் அருள் புரிவது வேறெந்த தலத்திலும் இல்லாத சிறப்பாகும். இங்குள்ள முருகப்பெருமான் பிரம்மாண்டமான விமானத்துடன் 16 கால் மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், துவாரபாலகர்களுடன் கூடிய தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். அசுரமயில் வாகனத்துடன் சிங்கார வேலராக இங்கு முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் புரிக்கிறார். இவருக்கென்று தனியாக கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. பங்குனி உற்சவம் 10 நாட்களும் கந்தசஷ்டி பெருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெறும். தைப்பூசத்து தெப்பத் திருவிழாவில் சிவ பார்வதியுடன் சிங்காரவேலரும் தெப்பத்தில் எழுந்தருள்வார். 6 கால பூஜைகள் வேதாகம முறைப்படி சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகிறது.